என் ஜீவ நாட்களெல்லாம் போர் வீரத்தே என்று எழுதும். ஓகே. இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட்ஸ். ஒருத்தவங்க ரொம்ப ரிசர்வ்டா இருக்காங்க. தங்களுக்குள்ளே இருந்துக்கிறாங்க அப்டின்னா, நம்ம அவங்கள இன்ட்ரோவர்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க எல்லார் கூடயும் நல்லா பழகுறாங்க, பேசுறாங்க, ரொம்ப சோஷியபிளா இருக்காங்க அப்டின்னா, அவங்கள நம்ம எக்ஸ்ட்ராவர்ட் அப்டின்னு சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே இன்டர்னல் ஐடியாஸ் பத்தி, அவங்கள பத்தி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் எப்பவுமே சோஷியல் அவுட்சைட் சிச்சுவேஷன்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவர்ட்ட சுத்தி ஒரு ஸ்பார்க்கிள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஆனா இன்ட்ரோவர்ட்ஸ்குள்ள அந்த இன்டர்னல் க்ளோ இருக்கும். ஸோ இங்க யாருமே இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது நல்லது, இல்ல எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிறது நல்லது அப்படின்னு யாருமே கிடையாது. அதுபோல யாருமே இங்க கம்ப்ளீட்டா இன்ட்ரோவர்ட்ஸ் இல்ல எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், இல்ல 2ம் கலந்து இருக்கலாம். அத நம்ம சென்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில இன்ட்ரோவர்ட்டா இருக்கமா, இல்ல எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கமா, இல்ல எக்ஸ்ட்ரா இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாமா, இல்ல சென்ட்ரோவர்ட்டா இருக்குமா அப்படின்றத நம்ம சூழ்நிலைகள் பொறுத்து நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நீங்க உங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இந்த பிஹேவியர்ல எது உங்கள அதிகமாக டாமினன்ட் பண்ணுது? அதனால உங்களுக்கு பாதகங்கள் அதிகமா இருக்கா? இல்ல நன்மைகள் அதிகமா இருக்கா? நன்மைகள் அதிகமா இருந்தா அத நீங்க கன்டின்யூ பண்ணலாம். இல்ல பாதகங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா, எது உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கொடுக்குதோ, அத சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது. ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லதொரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வோம். எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லா இருக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே அழகானதா தான் இருக்கும். நான் நிர்மலா செங்கராயர், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.